கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்மேல் சபையின் சார்பிலே நான் வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தேவனே. உம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனையில கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு உம்மை மூத்தவராய் முதல்வராய் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் என் தேவனீர் வந்தருள்வீராக. உம்முடைய வல்லமையோடு எங்களோடு இருந்து நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. தகப்பனே, பாடுகிற வேலையிலே, ஆராதனையின் வேலையிலே தேவனுடைய பரலோகத்தின் மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஐயா. ஜனங்கள் உம்மை மகிழ்ந்து கழிவுகட்டும் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள அன்றே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை சேவிக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. தேவ கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும். தேவனுக்கே கனம், தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே துதி, தேவனுக்கே ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்துகிறோம், எல்லாம் செலுத்துகிறோம். என் தேவன் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நம்முடைய கிருபையும் மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. பாடுகிற, இசைக்கிற ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நேரத்திலே என் தேவன் என் மத்தியில் இருந்து ஆளுகை செய்யும். நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மனுஷனாய் என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். தேவனுக்கு கன மகிமை துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மட்டுமில்ல ஆண்டவரே, சீக்கிரத்திலே ஜனங்கள் விடுதலையோடு ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த விடுதலையின் ஆவியானவர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மத்தில் இருக்கிறதான சகோதரிகள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையோட நம் ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்தி பாடி துதிக்கும்படி ஒரு பாடலை பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பெலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். சங்கீதமானவர், பெலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவர்,
வேதம் இப்படியே சொல்கிறது, கர்த்தரின் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்ற வார்த்தையின்படி நீதிமான்கள் கூட ரட்சிப்பின் கெம்பீர சுத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தையின்படி ஆண்டு பெலனாய் நமக்கு கீதமாய் இருக்கிறபடியினால் அந்த ஆண்டு எப்படி சொல்ல போறோம், இயேசு எந்த வாழ்வின் பெலனானார் சொல்லி ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசு என்
சங்கீதக்காரன் இப்படியே சொல்கிறான், என் பெலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சொல்லி. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரரை கர்த்தருக்கு கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளனாகிய கர்த்தாவே அன்பு கூறும்படிக்கு துதிக்கு பாத்திரரை கர்த்தருக்கு கூப்பிட்டு அவரை ஆராதிக்கும்படி அப்படி அர்ப்பணிப்போமா? இருக்கும் இடத்தில் தாமே அப்படியே முழங்கால் படி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கின்ற போல் நெருப்பு அந்த ஆண்டவர் துதிக்கும்படிக்கு ஒரு மனப்பட்டு நோக்கி பார்க்க போறேன். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனை ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? நீதாயா என் பெலன் என்று சொல்லி, ஆண்டவரே என் பெலனாய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அப்பா இயேசுவே, ஆண்டவரே நீ கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் துருகம், என் கேடகம் எல்லாம் நீதான் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி அவனுக்கு சொல்லி அப்படியே துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் நாளத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி அப்படியே துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று வார்த்தையின்படி ஆண்டவரை மேலாய் கொண்டிருக்கிறபடினால் முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கும்படிக்கு அப்படியே நோக்கி அப்படியே ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அவனுக்கு சொல்ல போற என் பெலனே சொல்லி அவனுக்கு அப்படி சொல்லி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே நீ சொல்லி ஆண்டவரை பெலனாய் கொண்டு அப்படியே பெலன் நமக்குள் இறங்கி வரும்படிக்கு அப்படியே ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆராதனை
ஆராதிப்போமா? அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன் நமக்குள் இறங்கும். ஹல்லேலூயா. காண்டாமிரு கொத்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டேக்கு, நம்மை நிரப்ப மாட்டேக்கு, ஆத்துமாவில பலன் தந்து ஆவியா நம்மை தைரியப்படுத்த மாட்டேக்கு, நிரப்ப மாட்டேக்கு. அப்படியே கத்திர ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமையிலவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் கேடகமே, எங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தருமாய் இருக்கிறீர் என வார்த்தையின் ஆண்டவர் நமக்கு கேடகமும் மகிமையும் நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாய் நமக்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். தகப்பனே தகந்தையேன்னு சொல்லி அவனுக்கு எப்படி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே சொல்லி அந்த ஆண்டவர் நோக்கி, நம் பலனாகி ஆண்டவர் நோக்கி அப்படியே பாடி ஒரு மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தலை நிமிர
நீ விரும்பத்தக்கவே தூய்மையானவே, நீ விரும்பத்தக்கவே தூய்மையானவே, அவைகளை தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவனே, செய்பவனே, தலை நிமிர செய்பவனே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ எங்களை விலனா இருக்கிறபடினா நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு கர்த்தாவே இந்த வல்லமை எங்கள் மீது ஆண்டவரே கிரியை செய்ய போவதற்கா உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று வாக்களித்த தேவன் ஆண்டவரே. இயேசுவே, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கீழ பூக்கும் என்ற வார்த்தையை நீ ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்துருக்களுக்கு அந்த வெட்கத்தை உடுத்தி எங்கள் தலைகளை கிரீடம் பூக்கும்படிக்கு தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே. காண்டாம கொத்த பெலனை கொடுக்கிற தேவனீர் ஆண்டவரே, அப்படியே ஆவியானவர் இப்பொழுது நீ கிரியை செய்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, சத்துருக்கு அந்த வெட்கத்தை உடுத்தி எங்கள் தலையிலே கிரீடம் பூக்க பண்ணுகிற தேவன் அந்த தாவீதுக்காக ஆண்டவர் கொம்பை முளைக்க பண்ணி ஒரு அபிஷேகத்தை கத்த நீர் அல்லவா ஆண்டவர். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்த வாக்களித்தீரே. மாறாத கிருபையினால் கத்த நிரப்பும்படிக்கு ஆண்டவரே இப்பொழுது ஆவியான கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. தாவீதுக்காக விளக்கி ஆயத்தம் பண்ண தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, எங்கள் பலனே துதிக்கிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இந்த வேளையில் தாமே ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பலன் ஒரு உன்னதமான இறங்கி வரும்படிக்கு பரத்திலிருந்து ஆண்டவர் வல்லமை இறங்கி வரும்படிக்கு நீர் இப்பொழுது கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு மீதும் ஒரு உன்னதமான நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு இப்படி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு இவர்களுக்குள்ளே ஒரு உன்னத பலன் இப்பொழுது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் நீ சொன்னீரே, கர்த்தாவே நான் நிர்மூலங்களை
கர்த்தர் ஆண்டவரே பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும்படிக்கு, குடும்பங்கள் கட்டப்படும்படிக்கு ஐயா இயேசுவே கர்த்தாவே நிர்மலை கட்டும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய உன்னத பலன் இப்போது இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதுரை தாண்டுவேன் வார்த்தையுமே. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகும்படிக்கு, உம்மாலே ஒரு மதுரை தாண்டும்படிக்கு பரிசுத்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு நிரப்புவதாக ஐயா, நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் கிரியை செய்வதற்காய், நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. அசைவை உண்டு பண்ணும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர. குடும்பங்கள் கட்டப்படும், கிறிஸ்துவுக்குள் கட்டப்படும்படிக்கு ஆவியானவர் இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளோ ஒரு உன்னத பலனை கொடுக்கிறீங்கப்பா. அதற்காய் நன்றி ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷந்தரா பரதரா பரக்கபரா லிபிகா பரதரா பலபரதரா பலபரா நிரம்பட்டும் அபிஷேகம், இறங்கட்டும் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் வார்த்தை நிபடி நீர் இவர்களுக்காக கிரியை செய்வதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆயுதம் தெரிந்த பலவான் தன் அரண்மனை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் வார்த்தையின் மிக. ஹல்லேலூயா. பிசாசு எதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ ஆண்டவர் அதையெல்லாம் இப்ப இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தரின் பெலத்தினால உறிந்து கொண்டு அதையெல்லாம் ஆண்டவர் கொள்ளை பொருளை பங்கிடும்படிக்கு இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை செயல்படும்படி ஆவியானவரே இப்பொழுது உன்னதமான நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ஆவியானவரே. எதெல்லாம் சத்துரு ஒரு அரணை போல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர எதிராய் எதெல்லாம் கட்டி விடுறாங்க எல்லாம் அந்த கட்டுகள்லாம் அறுபடும்படிக்கு பலவான் காக்கிற எல்லா விதமான ஸ்தோத்திரமே ஆசீர்வாதங்களும் இப்ப ஆண்டவரே நாங்கள் கொள்ளை பொருளை பங்கிடும்படிக்கு அவனிலும் அதிக பலன் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்வதற்காய் நன்றி. வெண்களுக்கு அதில் உடைத்து இருப்பத்தால் பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபட மரபிலை கொடுக்க அறிந்திருக்கிற தேவன் நீர் அல்லவா. ஒரு ரபால சந்தா ரபால கரோத ரபால பரா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்வீராக. சத்துருவின் கைகளிலிருந்து, சத்துருவின் கரங்களிலிருந்து அவை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியான பலத்தினாலே அவை எல்லாம் இப்பொழுது 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் வெற்றி சிறக்கும்படிக்கு அவை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு சொந்தமாகும்படிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உரிமை பாராட்டுகிறோம் ஐயா. சத்துரு வெட்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவன் ஆண்டவரே, அவன் வெட்கப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரிகபரோத ரபல சந்தரபரா தீமிகபரோத ரபல ரபலபரா. எதெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ அவையெல்லாம் பெரும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பாலானதை கட்டுவேன் சொன்னீரே, நீ வார்த்தையை கட்டும்படிக்கு கர்த்தாவே இயேசுவே குடும்பத்தில் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படிக்கு ஐயா அவர் எல்லாம் இழந்து நிற்கிறாங்க அதையெல்லாம் மீண்டும் பெறும்படிக்கு இப்பொழுது ஆவியான கிரியை செய்வீராகப்பா. நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ரபால சந்தரபால தரபால மரோதரபாரா தீபிகபரோதரபால தரபாலபரா. இழந்து போனதை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இழந்து போன வெள்ளனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவரே நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கர்த்தர் அப்படியே நீ கிரியை செய்வதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சொந்தமாகும்படிக்கு ஆண்டவரே இயேசுவே நீங்கள் வெள்ளத்தால் இடை கட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே கொள்ளை பொருளை பங்கிடும்படிக்கு கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தின் நன்மைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பெறும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரின் காயற்றம் பண்ணத கண் காணல, இருட்டு
நெஞ்சில் தோன்றல, செவியில கேட்கல ஆண்டவர். அது எல்லாம் ஆண்டவர் ஆவியினால வெளிப்படுத்தும்படிக்கு ஆவியானவரே நீங்க செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பாவி துதிக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் ஆண்டவரே எங்களை பற்றி நினைவுகள் உமக்கு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்தபடியினால் அவர் உன்னத பெருநாள் கத்தை நம்ம நிரப்பி சத்துருவின் பலவான் கையில் இருந்த எல்லாதமான கொள்ளை பலி பங்கிடும்படிக்கு சோதரிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிரியை செய்கிறபடியினால் நாம் விசுவாசம் சொல்ல போறோம். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாவல், பயமில்லை, வெற்றி எனக்கே என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் எதெல்லாம் சத்துரு கட்டி வச்சானோ அதையெல்லாம் கத்திரி விடுதலை ஆக்கி இன்னைக்கு ஜெயித்து கொடுக்கிறபடியினால் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கத்திரை மையப்படுத்துவோம். தேவ
துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்கள் பலனாய் இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் வெள்ளத்தின் மேல் பலனடையும்படிக்கு கர்த்தாவே நீ கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என் வார்த்தையுமே கர்த்தாவே. அவர்கள் வெள்ளத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவசனில் வந்து காணப்படலாம் வார்த்தையுமே கர்த்தாவே. வெள்ளத்தின் மேல் பலனடையும்படி கர்த்தர் நிரப்பின கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி கர்த்தாவே. எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை அந்த யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அப்படிகாய் கைகளை போருக்கும் அந்த எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் நீ படிப்பிக்கிற கண்மலையை கர்த்தாவை கர்த்தரா இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். இருதயம் நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது ஆண்டவரே. கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம் அப்பா. என் நாவு விரைவாக எழுத்தாணி என்று சொல்லி கர்த்தர் அப்படிகா இந்த வெள்ளத்தால் நிரப்பி இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க நாவு விரைவாக எழுத்தாணியை மாறும்படிக்கு ஒரு உன்னத பலன் எங்கள் கடந்து வந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ்யமுடியுமாக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்க கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. இது அப்படியே நீ ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி கர்த்தாவே. உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படியான சங்கீதம் 66. சங்கீதம் 66 ராகதலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்து தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளையை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே கொழுமையானவர்களை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சேர்ந்து வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். ஜெபம். இருக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, தம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்கவும் உங்களை மகிழ்ந்து கழிவுறவும் கர்த்தாவே, ஜனங்களோடு வந்து அமர்ந்து ஆலயத்திலே வந்து அமர்ந்து
தேவ பிரசன்னத்தில் கழுவ உதவி செய்யும் ஐயா. நானோ உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே உங்களுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல உங்களுடைய ஆலயத்துக்குள் ஜனங்கள் பிரவேசிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. தகப்பனே, ராஜனே, அப்பா, கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்த ஆலயத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுடைய வல்லமினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் பூரணமாய் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய மக்களுடைய சகல காரியங்களையும் நீ பொருட்படுத்திக் கொள்ளும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவனீர் ஆண்டவரே, அற்புதம் செய், அடையாளம் செய்யும். இப்பொழுதும் நாங்கள் சிந்திக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும் வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே ஔஷதமாய் எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாய், கிறிஸ்துவுக்குள்ளே இன்னுமாய் நாங்கள் ஊன்ற கட்டப்படத்தக்கதாய் எங்களோடு இடைபடும். உமக்கு மகிமை, உமக்கு கனம், உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். யோபுவின் புஸ்தகம் 21:15. யோபு 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். Who is the Almighty that we should serve Him? And what profit do we have if we pray to Him? What profit do we have if we pray to Him? அவரிடத்தில் நாம் செபிப்பதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன? ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் சோமனி பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுதானே இருக்குது. ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம்? ஜெபம் பண்றதுனால என்ன பலன்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாமும் கூட அநேக சமயங்களை கேட்டது உண்டு. யோபு இப்படியாய் சொன்னான். நாமும் கூட இந்த வார்த்தைகளை சொன்னோம். யோபுவை நோக்கி மற்ற ஜனங்க சொன்னாங்க, என்ன பிரயோஜனம்? அதனால இன்றைக்கு ஜெபத்தின் பலனை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். Profit of prayer. ஜெபத்தின் பலன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை கொடுக்கிறது. அவர் யார்? சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? சங்கீதம் 65:2 சொல்லுகிறது அந்த தேவனை குறித்து. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கேட்கிற தேவன் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனுமாய் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு.
அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எப்படி? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் பதில் கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை நமக்கு செய்ய இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு 5-6 காரியங்களை ஜெபம் பண்ணுவதனால் என்னென்ன பிரயோஜனம் என்பதை குறித்து பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம்? முதலாவது, ஜெபம் மரிக்க வேண்டியவனுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறது. மறுவாழ்வை கொடுப்பது ஜெபம். ஜெபம் அது மறுவாழ்வை கொடுக்கும், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே இதை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38:5. ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். I have heard your prayer, I have seen your tears, surely I will add to your days 15 years. 15 வருடங்களை கூட்டுவேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசின் வருஷங்களை கூட்டுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னார். இந்த எசேக்கியா ராஜா எந்த நிலைமையில் இருந்தார் என்றால், அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான நிலைமையிலே இருந்தார். அவருக்கு என்ன வியாதி என்று சொல்லி 38ஆம் அதிகாரம் ஏசாயா 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், பிளவையின் மேல் பற்று போடுங்கள். இந்த பிளவை என்பது கேன்சரை குறிக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் கேன்சர் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சோ கேன்சர் வியாதி அந்த காலத்துல, எசேக்கியா ராஜா காலத்துல ஒரு கேன்சர் வியாதி, அரி பிளவை, அந்த வியாதியினாலே அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். மரணத்துக்கு ஏதுவான நிலைமையிலே அவன் இருந்தான். அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டுக்கு வந்தார். எசேக்கியா ராஜாவே, நீ உமது வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீ, மரித்து போவீர் என்று முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்னார். உடனே அந்த எசேக்கியா முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன் அல்லவா, நான் உத்தமனாய் நடந்தேன் அல்லவா, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அல்லவா, ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே, என் வாய்ஸ் நாளிலே பாதி நாளிலே நான் இறந்து விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே, பாதி வயதிலே என்னை எடுத்துக் கொள்ளாதையும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கதறி கண்ணீர் விட்டு அழுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, எசேக்கியா bitterly, கண்ணீரோடு மனம் கசந்து அழுது செபித்தான். அந்த கண்ணீரின் ஜெபம் அவன் காலத்தை கூட்டியது. அவனை குறித்து நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டை விட்டு வெளியே போகவில்லை.
முற்றத்தை கடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி போ, எசேக்கியாவை பார்த்து சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசின் வருஷங்களை 15 வருடம் கூட்டுவேன் என்று சொல்லி என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, மறிக்க வேண்டியவனுக்கு மறு வாழ்வை கொடுத்தது ஜெபம். இந்த எசேக்கியா ராஜா மறித்து போக வேண்டிய சூழ்நிலையிலே கண்ணீரோடு ஜெபித்தான், பாரத்தோடு ஜெபித்தான். அவன் சுகபக்கமாய் திரும்பி, தேவனே, மரணம் உம்மை துதியாது, மறிக்க ஒரு மௌனத்தில் இறந்தவள் உம்மை துதிக்க மாட்டார்கள், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் மட்டுமே உம்மை துதிப்பான், என் தேவனே என்னை பாதி வகையிலே எடுத்துக் கொள்ளாதையும் என்று சொல்லி அவன் சுகபக்கமாய் திரும்பி முட்டி கதறி அழுது விண்ணப்பம் பண்ணினான். தேவன் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு, அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். தேவ பிள்ளையே, ஒரு கண்ணீரின் ஜெபம் மறித்து போனவனுக்கு, போக வேண்டியவனுக்கு மறுவாழ்வை கொடுத்தது. அந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இந்த எசேக்கியாவுக்கு பின்பாக அவனுடைய மகன் ராஜாவானான். அவனுடைய மகன் ராஜாவாகும் போது அவனுடைய வயது எத்தனை என்று சொல்லி பாருங்கள். எசேக்கியா ராஜாவான போது, எசேக்கியாவின் மகன் ராஜாவாகும் போது அவனுடைய வயது 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமும் 33:1. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்தான். இப்ப இந்த மனாசே ராஜாவாகும் போதே 12 வயது. அப்படியானால் எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்காது இருந்தால் இந்த மனாசே பிறந்திருக்கவே மாட்டான். அவனுக்கு வாரிசு இல்லாமல் போயிருந்திருக்கும். அது மட்டும் ராஜ்ய பாரியத்துக்கு அடுத்த ஒரு ராஜா இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். தேவ பிள்ளையே, தேவனாய கர்த்தர் கிருபை செய்தார். மறிக்க வேண்டியவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தது ஜெபம். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களிலே தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து செல்லும். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஆகையால் முதலாவது மறிக்க வேண்டியவனுக்கு மறுவாழ்வு கொடுப்பது ஜெபம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நாம் நினைப்பதற்கும் நம்முடைய வாழ்வுக்கும் ஏறுக்கு மாறாய் நடக்கும். இப்படி நடக்கிற நேரத்திலே காரியங்களை எல்லாம் மாறுதலாய் மாற்றிக் கொடுப்பது ஜெபம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆகார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைவர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைவரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபம் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவது ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று அழிக்க ஆமான் என்கிற ஒரு மனிதன் சதி திட்டம் தீட்டினார். ஆதார் மாதம் 13ஆம் தேதி அங்கே ராஜாவின் சூசாவின் அரண்மனையிலும் உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொன்று ஒழிக்க ஆமான் ஒரு சதி திட்டம் தீட்டி அரசனிடத்திலே அனுமதி வாங்கினான். எல்லா ஜனங்களும், எல்லா யூத ஜனங்களும் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். சூசான் நகரமே கலங்கி போன ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எல்லா யூதரையும் சூசானில் கூடி வர பண்ணி, புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசித்து ஜெபிப்போம், ராஜாவுடைய சமூகத்திலே சென்று ராஜாவிடத்தில்
ராஜாவிடத்தில் நான் எப்படியாவது பேசுகிறேன் என்று சொல்லி அந்த எஸ்தர் ராஜாத்தியானவன் பேசி அனுப்பினார் மொர்தெக்காய் இடத்தில். அருமையான தேவ பிள்ளைகளே, புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி செபித்தார்கள். ராஜா வர சொன்னால் ஒழிய ராஜ சமூகத்துக்கு யாரும் வரக்கூடாது. அந்த சூழ்நிலையிலே அவள் தைரியமாய் ராஜ சமூகத்தில் போய் நின்று ஜனங்களுக்காக மன்றாடுவதற்கு செல்வதற்கு முன்பாக உபவாசித்து ஜெபித்தார்கள். இந்த உபவாச ஜெபம் என்ன நடந்தது என்று கேட்டால் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அந்த ஆமான் மூலம் சதித்திட்டத்தின் மூலமாய் ராஜா முத்திரையிட்டு அனுப்பின அந்த கடிதத்தை எல்லா யூதர்களும் செத்து போக வேண்டும், எல்லா யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், அந்த நாளுக்காக எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை செல்லாமல் போக பண்ணுவதற்கு மறுபடியும் ஒரு கடிதத்தை அனுப்பி எல்லா ராஜ்யங்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். இப்படியாக காரியம் மாறுதலாய் முடியுவதற்கு எந்த நாளிலே எல்லா ஜனங்களும் சாக வேண்டும் என்று சொல்லி எல்லா யூதர்களும் அழிய வேண்டும் என்று சொல்லி எண்ணியிருந்தார்களோ அதே நாளிலே அவருடைய பகைகள் எல்லாம் கொண்டுடிக்கப்பட்டு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினது ஒரு ஜெபம், உபவாச ஜெபம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான தந்திரங்களை செய்து வைக்கலாம், பலவிதமான சதி ஆலோசனைகளை பண்ணலாம். நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வம்சத்தை கொண்டு ஒழிப்பதற்கு பலவிதமான காரியங்களை செய்யலாம். இந்த விதமான பிசாசு வாழ்க்கையிலே நாம் துடிதுடித்து சாகுவதற்கு கிரியை செய்கிற இந்த சத்துருவின் சதி திட்டங்களை முறியடிக்க இந்த சாதி பிசாசு ஒளியே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. மத்தேயு 17:21 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த ஜாதி பிசாசு சொல்லும் போது குறிப்பிட்ட ஜாதிகளை காஸ்ட பத்தி சொல்லல, this kind, இந்த விதமான பிசாசு. However, this kind does not go out except by prayer and fasting. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த வகையான பிசாசு, இந்த ஜாதி பிசாசு, இந்த கொலை செய்வதற்கு மனுஷனை குற்றையும் கொலையுமை ஆக்குவதற்கு கிரியை செய்கிற இந்த பிசாசு ஜெயிக்க நமக்கு தேவை தேவ பிள்ளையே ஜெபம், உபவாசத்தோடு கூடிய ஜெபம். சத்துருவை ஜெயிக்க, பிசாசை மேற்கொள்ள, ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகளே நமக்கு தேவை ஜெபம். காரியத்தை மாறுதலாய் முடிக்க, இந்த ஆப்போசிட் அக்கேர்ட் நம்முடைய வாழ்க்கையில முடிக்க ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். உபவாசித்து ஜெபிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எஸ்தரின் நாட்களிலே, மொர்தெக்காயின் நாட்களிலே காக்கப்பட்டார்கள் என்றால் இன்றைக்கும் கொடூரமான பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே, பிசாசின் தந்திரங்களும் மந்திரங்களும் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்ம எப்படியாவது அழித்து ஒழிக்க சதித்திட்டம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை ஒரு ஜெபம். அது உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபம் சத்துருவை ஜெயிக்க, பிசாசை மேற்கொள்ள, பெரிய வெற்றியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அந்த சத்துருவை தோற்கடித்து அவனை நம்முடைய காலின் கீழ் போட்டு நசுக்க வைக்கும் ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். இரண்டாவதாக ஒரு ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிக்க வைப்பது உபவாச ஜெபம். மூன்றாவதாக பாதாளத்துக்கு செல்ல வேண்டியவனை பரமன் இயேசுவோடு சேர்த்து வைப்பது ஜெபம். பரமனோடு இருக்க செய்யும் ஜெபம் பரமனோடு இயேசு கிறிஸ்துவோடு இருக்க செய்யும். ஆமென்.
சிலுவையிலே கல்லன் 2 பக்கத்திலும் இயேசுவோடு தொங்கினார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்போது அக்கிரமம் செய்த 2 திருடர்களை 2 கல்லர்களை அவரோடு கூட சிலுவையிலே அறைந்தார்கள். அதிலே ஒரு கல்லன் இப்படியாய் செபித்தான். லூக்கா 23:42. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருளும் என்றார். Lord, remember me when you come into your kingdom. நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த சிலுவையில் தொங்கின ஒரு கல்லன் செபித்தான். ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். தேவனோடு கூட இருக்க செய்தார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் இந்த சிலுவையில் தொங்கின கல்லன். காரணம், அவன் ஆண்டவனிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும். Lord, remember me when you come into your kingdom. அதற்கு முன்பாக அவன் செய்த ஒரு காரியம் 41ஆம் வசனம். இன்னொரு திருடன் ஆண்டவரை கேலி கிண்டல் செய்தான். நீ தேவனுடைய குமாரனேயானால் உங்களையும் ரட்சியும் என்னையும் ரட்சியும் என்று சொன்னான். அப்பொழுது அவனை பார்த்து இந்த மனம் திரும்பின அந்த கல்லன் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். 23:41 ஞாமோ நியாயப்படி தண்டிக்க முடியுமோ, இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லையே என்று சொல்லி நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய குற்றத்தை, தான் செய்த தவறுகளை, தப்பிதங்களை ஒத்துக்கொள்கிறான். நான் தவறு செய்தேன், நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், எனக்கு வந்த தண்டனை நியாயம், நான் குற்றவாளி, நான் கொலைபாதகன், நான் தவறு செய்திருக்கிறேன், ஆகையால் எனக்கு கிடைத்த இந்த தண்டனை சரிதான் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:13 இப்படி சொல்கிறது. நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி இந்த சிலுவையிலே தொங்கின இந்த கல்லன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். தேவனுடைய சமூகத்தின் குற்றத்தை ஒத்துக்கொண்டான், மன்றாடினான். ஒரு பாவ அறிக்கையின் ஜெபம், பாவத்தை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜெபம் அவனுடைய வாழ்க்கையிலே பாதாளத்துக்கு செல்லாதபடிக்கு பரமன் இயேசுவோடு இருக்க வைத்தது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருக்கும் தெரியாது. இன்னும் சில மணி நேரங்களிலே இயேசுவானவர் மரிக்கப் போகிற சூழ்நிலை. அதை போலவே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கல்லனும் மரிக்க வேண்டிய வேலை. எத்தனை நாள், எத்தனை நிமிஷம் இந்த உயிர் இருக்க போகிறது தெரியல. அந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் நியாயப்படிதான் தண்டிக்கப்படுகிறேன், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை, அந்த கடைசி வேலையை பயன்படுத்தி கொண்டான். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய நாள் என்று தெரியாது, நம்முடைய மரண நாள் எது என்று நமக்கு தெரியாது, ஆண்டவருடைய வருகை என்று தெரியாது. எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு நமக்கு கிடைத்த இந்த நாளை, இந்த நிமிஷத்தை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, தகப்பனே,
அறத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், தகப்பனே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் கதறுவோம் என்றால் நாம் தேவனோடு கூட உன்னதத்திலே அவரோடு கூட நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே நீங்களும் இருக்கும்படி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் சொன்னவர் ஆயத்தம் செய்வார். அது பரதீசா இருந்தாலும் சரி, பரலோகமாக இருந்தாலும் சரி, இந்த பூமியாக இருந்தாலும் சரி, தேவனோடு இருக்க செய்கிறது இந்த ஜெபம். பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் நம்மை தேவனோடு இருக்க செய்யும். ஆமென். முதலாவது, மறுக்கிறவனுக்கு மறுவாழ்வை கொடுத்தது ஒரு கண்ணீரின் ஜெபம். இரண்டாவது, பகைஞர்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி ஒரு வெற்றியை கொடுத்தது உபவாச ஜெபம். மூன்றாவது, பாதாளத்துக்கு செல்ல வேண்டியவனை பரமன் இயேசுவோடு இழுக்க செய்தது ஒரு பாவ அறிக்கை ஜெபம். நான்காவதாக, அற்புதங்களை நடப்பித்து கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரை நிரூபிக்க செய்வது to prove the Lord is God. கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க செய்ய இருப்பதும் ஜெபமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களிலே எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவர் ஜெபிக்கிறார். எலியா தனி ஒரு மனிதனாய் கர்மேல் பர்வதத்திலே நிற்கிறார். அவனுக்கு விரோதமாக 400 பாகாலின் தீர்க்கதரிசிகள், 450 தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள், 850 பேர், ராஜா, இன்னும் திரளான ஜனங்கள், இத்தனை பேர் மத்தியிலே தனி ஒரு மனிதனாய் நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். வாசியுங்கள் இந்த ஜெபத்தை. 1 ராஜாக்கள் 18, 36, 37. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் ஜனங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அதற்கு முன்பாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர்கள் பாகாலை பற்றி பேரை சொல்லி கூப்பிட்டார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், குத்தி கிழித்து தங்கள் சரீரங்களில் ரத்தம் வடிய எத்தனையோ காரியங்களை செய்தார். ஒரு சத்தமும் வெளிப்படவில்லை, ஒன்றும் வெளிப்படவில்லை. ஆனால் இடிந்து போன பலிபீடத்தை கட்டி அதில் தனக்கு கொண்டு கொடுக்கப்பட்ட காளையை சந்து சந்தாக வெட்டி சுற்றிலும் தண்ணீரை ஊற்றிவிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் கர்த்தர், நான் உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய ஊழியக்காரன், இந்த ஜனங்கள் எல்லாம் அறியணும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க திருப்பிடுங்க சொல்லி இன்னைக்கு இவங்க அறியும்படிக்கு என்னை கேட்டருமப்பா என்று சொல்லி 2 வசனங்களில் ஒரு சுருக்கமான ஜெபம். நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன், இந்த ஜனங்கள் அறிய வேண்டும், கேட்டர்களும் ஆண்டவரே என்ற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். வானத்தில் இருந்து அக்கினியை வரச் செய்து தேவனே கர்த்தரே நேர் என்று நிரூபிக்க செய்தார். ஜனங்கள் எல்லாரும் பணிந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைய என்ன செய்தான் என்றால், உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் வேதத்தின்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்டி
ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே மோசே எல்லாவற்றையும் செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தையும் மற்ற காரியங்களையும் எல்லாவற்றையும் செய்தார். 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் செய்வேன். கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி நாம செய்யும் போது நம்ம சொல்ற வார்த்தையை, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு அப்படியே செய்யார். ஜனங்கள் பாவம் செய்த நேரத்திலும் கூட உன் வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகள். தேவன் சொன்ன இந்த வார்த்தைக்கு நாம் செவிகொடாது இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை இப்படியே வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தர் பேசியிருந்த வார்த்தைகள் தான் இந்த வேதம். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 7:13. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவன் சொல்கிற வார்த்தையின்படி நாம் செய்யவில்லை, தேவன் சொல்ற வார்த்தையை நாம் கேட்கவில்லை என்றால் நாம் செபிக்கும் போது கர்த்தரும் கேட்க மாட்டார். கர்த்தரும் அதை கேட்டு பதில் கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளையே, ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க, அற்புதங்களை செய்து ஆண்டவரை கர்த்தரை நிரூபிக்க நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையை, வேதத்தின் வசனத்தின்படி நாம் வாழ்ந்து காட்டி தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படியே செய்து நாம் ஜெபிக்கும் போது நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், தேவனை நிரூபிக்க செய்வார். ஆகையால் 4வது உள்ள ஜெபம் ஆண்டவரை நிரூபிக்க அற்புதங்களை செய்கிற ஒரு ஜெபம். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். ஐந்தாவதாக தாக்க வந்தவனை தழுவ வைக்கிற ஜெபம். முதலாவது ஒரு ஜெபம் மறிக்கிறவனுக்கு மறுவாழ்வு கொடுப்பது, கண்ணீரின் ஜெபம். எதிரிகளின் காரியங்களை எல்லாம் மாறலாக்கி நமக்கு ஜெயம் கொடுப்பது உபவாச ஜெபம். பாதாளத்துக்கு செல்பவனை பரமன் இயேசுவோடு நிற்பதற்கு செய்வது பாவ அறிக்கை ஜெபம். அற்புதங்களை செய்து ஆண்டவரே தேவன் என்று நிரூபிக்க வைப்பது அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டி ஜெபிக்கிற ஜெபம். 5வது தாக்க வந்தவனை தழுவ வைப்பது, சத்துருக்களை சமாதானமாக்குவது ஜெபம். நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. நீதிமொழி 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வான். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த யாக்கோபுக்கு விரோதமாய் 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறார் ஏசா. 32:6 வாசிக்கும் போது 400 பேரோடு இந்த யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் கொன்று விடுவதற்காக அவனை சந்திக்கும்படி ஏசா புறப்பட்டு வருகிறார்.
இப்படி ஏசா புறப்பட்டு வருகிற அந்த சூழ்நிலையிலே இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பிள்ளைகளை, மனைவிகளை எல்லாம், தன்னுடைய மிருக ஜீவன்களை பகுதி பகுதியாக பிரித்து செய்கிறான். அதோடு கூட அவனுக்கு வெகுமதிகளையும் அனுப்புகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏசா எதிர்கொண்டு வருகிறான். 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஏசா ran to meet him, embraced him, kissed him, and they wept. அவனை சந்தித்தான், அவனை ஆகத் தழுவினான், அவனை முத்தமிட்டான். இருவரும் அழுதார்கள். கொன்று விடுவேன், கொலை செய்து விடுவேன், குடும்பத்தை துவம்சம் செய்து விடுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வந்த அந்த ஏசாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இவனை பார்த்தவுடனே கட்டி தழுவி முத்தம் கொடுத்து இருவரும் அழுகும்படிக்கு நிலைமையே தலைகீழாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். சூழ்நிலைகளை மாற்றினது அந்த ஜெபம். கொலைவெறியோடு வந்தவனை கட்டி தழுவி தழுவி அன்பு செலுத்த வைத்தது அந்த ஜெபம். என்ன செய்தான் என்றால் அவன் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்தான். ஆதியாகமம் 32:9 நீ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன், உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, இந்த ஏசாவுக்கு நான் பயந்திருக்கிறேன். அவன் என் மனைவிகளையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் என்ன செய்வான்னு தெரியவில்லை. ஆண்டவரே நீ திரும்பி போன்னு சொன்னீங்களே ஆண்டவரே என்று சொல்லி அவன் செபிக்கிறான். 32:12 நான் உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க என்று சொல்லி தேவன் சொல்லிய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு செபிக்கிறார். The Lord who said to me, நீர் என்னை பார்த்து சொன்னீங்க என்று தேவன் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு செபிக்கிறார். Deliver me, I pray, from the hand of my brother, from the hand of Esau. அவன் கேட்கிறான். ஆதியாகமம் 32:24 முதல் 26 வசனங்களிலே எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். பொழுது விடியும் அளவும் போராடினான். இரவெல்லாம் கர்த்தரோடு போராடி செபிக்கிறான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். I will not let you go unless you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஒரு முழு இரவு ஜெபம் செபிக்கிறான். ஒரு முழு இரவு தனியாக போராடி ஒரு போராட்ட ஜெபம், ஒரு முழு இரவு ஜெபம், ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். அப்படியே வார்த்தை சூழ்நிலையை மாற்றினார். எதிரியை நண்பனாக்கினார். தாக்க வந்தவனை தழுவ வைத்தார். ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபோது ஆண்டவருடைய அந்த கிருபையை, நன்மையை பெற்றுக் கொண்டான். தெய்வ பிள்ளையே, உங்களோட வாலிப காலத்தில் அறியாத நாட்களிலே உங்களுடைய அறியாமையினாலே சில தவறுகளை உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு நீங்கள் இணைத்திருக்கலாம். பல சூழ்நிலைகளிலே நீங்கள் தவறி இருக்கலாம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உணர்வடைந்து அதை சரி செய்வதற்காக நீங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். போராடி செபித்தான், முழு இரவும் செபித்தான், தனிமையாய் செபித்தான், பிந்தி தனித்திருந்து செபித்தான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு செபித்தான். அது மட்டுமல்ல, நன்றி உணவோடு செபித்தான். ஆண்டவரே 32:10 நான் இந்த யாக்கோபு நதியை கடந்து போகுது வாசிங்க. ஆதியாகமம் 32:10 நான் இதுக்கு பாத்திரவானல்ல ஆண்டவரே. வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா
எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இரண்டு பரிவாரங்களை உடையவனானே. I crossed over the Jordan with my staff and now I have become two companies. ரெண்டு கம்பெனி மாதிரி ரெண்டு பரிவாரங்களை உடையவனானே. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை ஆண்டவரே. நான் என்னுடைய பழைய நிலைமையை நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் வெறுங்கையும் வீசுனகையுமா போனேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அனாதைய தனித்தவர இருக்க இடமில்லை, படுக்க பாயில்லை, அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லாம தனி ஒரு மனுஷனா கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்தை கடந்து போனேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு என்னை இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கி வச்சிருக்கீங்க. எனக்கு மனைவிகளை கொடுத்து, மக்களை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, திரளான ஆடு மாடு மிருகச்சீட்டு எல்லாவற்றையும் கொடுத்து என்னை இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களே. இதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆண்டவரே. இதுக்கு நான் பாத்திரம் இல்லை ஆண்டவரே. எந்த நிலைமையில் இருந்து என்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தி வச்சிருக்கீங்களே என்று சொல்லி நன்றி உணர்வோடு, தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி அதையெல்லாம் நினைத்து கர்த்தரை துதிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இந்த ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல ஒரே ஒரு சூட்கேஸ், ஒரு சோன்னா போய் ஒரு சின்ன சாக்கு மூட்டை, அதுல 4-5 பாத்திரம் பண்ணம் தான். அதோட தான் இங்க வந்தேன். சாப்பாடு இல்லை, அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லை, என்ன செய்ய தெரியல. புதிதான ஒரு இடத்துல ஊழியத்துக்குன்னு வந்த அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ நாட்கள் காத்திருந்தேன். ஆனா தேவன் கண்ணோக்கி பார்த்தா, ஆசீர்வதித்தா. இன்றைக்கு குடும்பத்தை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, சொந்தமாக ஒரு ஆலயத்தை தேவனுக்கு என்று கட்டுவதற்கு கிருபை கொடுத்து, இந்த இடத்தையும் கொடுத்து, வீட்டையும் கொடுத்து, வீட்டிலே திரளான எல்லா தேவையான பண்ட பாத்திரங்களை நாம் கொடுத்து, தேவனின் அருமையான தேவ ஜனங்களை எனக்கு பிள்ளையாய் கொடுத்து, இன்றைக்கும் தகப்பனை போல நேசிக்கிற, தங்கள் குடும்பத்தின் ஒருவத்தை போல நேசிக்கிற தேவ பிள்ளைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நினைக்கும் போது இதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் கொலுங்கையுமா இந்த இடத்துக்கு வந்தேன். என்னை 2 பரிவாரங்களை உடையவனானீரே என்று சொன்ன அந்த யாக்கோவை போல நான் நினைத்து பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளை அவன் நினைத்தான், நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். நான் எந்த நிலைமையில் இருந்த நிலையத்துக்கு வந்திருக்கேன் என்று உணர்ந்து கொண்டான். தன்னை குறைவுகளை நான் ஏசா என்று சொல்லி ஏமாற்றினேன், உண்மையாகவே ஒரு யாக்கோபு தான் என்று சொல்லி தன் குறைவுகளை அறிக்கையிட்டான். முழுவதும் போராடினான். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான், கண்ணீர் விட்டான். ஒரு போராட்ட ஜெபம், ஒரு முடிகிறவு ஜெபம், ஒரு நன்றியின் ஜெபம், ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்ட ஒரு ஜெபம் இந்த யாக்கோபை இஸ்ரவேலால் ஒரு தேவ பிரபுவாய் மாற்றிவிட்டது என்று சொன்னார். ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, எதிரியை நண்பனாக்க வைப்பது, சத்துருக்களை சமாதானமாக்குவது, தாக்க வந்தவனை தழுவ வைப்பது, ஒன்றுமில்லாமல் வெறுங்கையாய் கிடந்தவனை உயர்த்தி ஒரு தேவ பிரபுவாய் மாற்றுவது தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். கர்த்தரை நம்பி வாருங்கள், அவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அவரிடத்தில் வந்தவர்களை, அவரை நம்பி வந்தவர்களை, அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களை, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களை ஒரு நாளும் தேவன் இதுவரை நடத்தின தேவன், இதுவரை நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்துவா. தேவ பிள்ளையே, இது ஏன் எல்லோகே நிச்சயமாக உங்களை வெட்கப்படுத்த மாட்டா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல,
வெட்கப்படுத்தினார். 2 பரிவாரங்களை உடையவனாக இரவெல்லாம் போராடி செழித்த நாட்கள். நீர் என்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே, பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க என்று சொல்லி வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டவர் ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியில் சுதந்திரமா 10 சென்ட் இடம் வாங்கி இடத்துல ஆலயத்தை கட்டி, வீட்டை கட்டி, ஜனங்களை கர்த்தருக்கு நடத்த கிருபை செய்தார். இந்த ஆண்டவர் ஜெபத்தை பிரயோஜனம் என்ன என்று கேட்கிற உங்களுக்கு இது ஒரு பதில். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25-26 பவுலையும் சீலாவையும் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சிறைச்சாலையிலே அடைத்தார். அதற்கு முன்பாக அடித்து உடம்பெல்லாம் காயப்படுத்தி குட்டுயிரும் கொலையுமாக்கி அவர்களை சிறைச்சாலையில் போட்டார்கள். காலையிலே தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலைமை. இந்த நேரத்திலே அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 16:25-26 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக அஸ்திபாரம் அசைந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலர்ந்தது. அஸ்திபாரம் ஆட்டம் கண்டது. பூமி அதிர்ந்தது. கதவு திறந்தது. கட்டுகள் கலந்தது. நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அடித்தவர் வந்தார்கள். ஆண்டவர்மாவே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். அவர்கள் யார் அடித்தார்களோ அடித்தவர்களை அணைத்தார்கள். காயங்களை கழுவினார்கள். அவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். குடும்பத்தினர் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஜெபம், ஒரு நடுராத்திரியிலே ஜெபம், துதி, பாடல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மகனே, நடுராத்திரியில் எழுந்து செபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பாடி துதிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை எல்லாரும் தூங்கலாம், நீங்கள் பிந்தி தனித்து இருந்து பொழுது விடியும் அளவு பாடி பாருங்கள். கர்த்தர் உங்கள் நிலைகளை மாற்றுவார். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை சமாதானமாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களை செய்ய வைப்பது ஜெபம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் முடிவு நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை லூக்கா 21:36. இந்த உலகத்தின் அழிவுக்கு, இந்த உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு, உலகத்தில் காணப்படுகிற கொடிய யுத்தங்கள், வியாதிகள், போராட்டங்கள், வாதைகள், வல்லடிகள், இவை எல்லாவற்றுக்கும் தப்பி நீங்கள் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி வாழ்வதற்கு தேவன் சொன்ன வார்த்தை லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொடூரமான காரியங்கள் லூக்கா 21 முழுவதையும் வாசித்துப்பார். அதில் காணப்படுகிற அந்த பயங்கரமான காரியங்களுக்கெல்லாம் தப்பி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவானாய் மாற வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஜெபிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். 1 சாமுவேல் 12:23 சொல்லுகிறது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனாயின் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேனே.
ஜெபம் பண்ணாமல் இருப்பது அது ஒரு பெரிய பாவம். ஆகையால் நாம் ஜெபிப்போம். ஜெபம் மறுக்க வேண்டியவனுக்கு மருத வாழ்வை கொடுக்கும். ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். ஜெபம் பாதாளம் செல்பவனை பரமனோடு நிறுத்தும். ஜெபம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும். ஜெபம் தாக்க வந்தவனை தழுவ வைக்கும். ஜெபம் காயப்படுத்தினவனை கட்டுப்போட்டு கழுவி போஜனம் கொடுக்கும். ஜெபம் வருகையிலே தேவ சமூகத்தில் நிற்க உங்களை தகுதிப்படுத்தும். ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து ஜனங்கள் கேட்டால் ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் சொல்லுங்கள், இப்படியாய் சொல்லுங்கள். நம்முடைய ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக இருக்கட்டும். நம்முடைய ஜெபம் உபவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்கட்டும். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்கிற ஜெபமாய் இருக்கட்டும். நம்முடைய ஜெபம் தேவ வார்த்தையின்படியே செய்கிற ஒரு ஜெபமாய் இருக்கட்டும். நம்முடைய ஜெபம் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு முழு இரவும் கூட போராடி ஜெபிக்கிற ஒரு நன்றி நிறைந்த ஜெபமாய் இருக்கட்டும். நம்முடைய ஜெபம் கர்த்தரை பாடி ஆராதிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் பண்ணும்போது நிச்சயமாக தேசத்தில் நாம் உயர்ந்திருப்போம். நம்முடைய சூழ்நிலை மாறும், காரியம் மாறும், எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுப்போம். ஜெபமே ஜெயம். ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு யாக்கோபை போல நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி ஆகாத சிந்தனையெல்லாம் அகற்றிவிட்டு சங்கீதத்தில் வாசித்தது போல, தேவனே வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பாவம் என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இரும் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் காப்பதற்கு ஆகாத நோக்கம் சிந்தனையை அவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் என்று ஜனங்கள் கேட்கும் போது, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர், அவர் எனக்காக யாவையை செய்து முடிக்கிறவர், என்னை தாக்க வந்தவனை தழுவ வைப்பவர்,
வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை செய்து கர்த்தரே தேவன் என்று என்னை கொண்டு நிரூபிக்க வைப்பவர் அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையிலே கோடுங்கையுமாய் நெருங்கையும் வீசுகையுமாய் இருந்த என்னையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஒரு ராஜாவை போல பிரபுவை போல மாற்றுகிறவர் இந்த ஆண்டவராகிய கர்த்தர். இந்த ஆண்டவராகிய கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து பரலோக ராஜ்யத்திலே என் தேவனோடு நிறுத்துகிறவர். அந்த ஆண்டவர் நான் போராடி செபிப்பேன், கண்ணீரோடு செபிப்பேன், மண்ணோடு செபிப்பேன், அறிக்கை செய்து செபிப்பேன், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு செபிப்பேன். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். யாரெல்லாம் வியாதியிலே கொடூரமான வியாதியிலே சிக்கி தவித்து விடுதலைக்காய் மன்றாடுகிறார்களோ அன்றைக்கு எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அற்புதத்தை செய்யும். வாலிப நாட்களிலே ஆண்டவரே இளமை பருவத்திலே தெரிந்தோ தெரியாமலோ தன் சகோதரர்களுக்குள்ளே செய்த துரோகத்தை நிமித்தம் இன்றைக்கு துன்பங்களை பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு மனமிறங்கி அவருடைய குடும்பங்களிலே ஒற்றுமையும் சமாதானத்தை உருவாக்கி கொடுத்தவர்களும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தங்களுடைய குற்றங்களினாலே தவறுகளினாலே நித்தம் பாடுகளை உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு விசை மன்னித்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் உங்க தரிசிக்க உங்க முன்னாடி நிற்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தாரங்களில் கடந்து கொண்டு ஒவ்வொரு மகளையும் மகளை ஆசீர்வதிக்கிறேன். பட்டினியிலே, பசியிலே, தேவைகளிலே, அண்டக பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசை இறங்கி அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். எங்களுடைய சபைக்கு ஒவ்வொரு மகனையும் மகளையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உடைய பிள்ளைகளை வல்லமையாய் இடைக்கட்டி உமக்கு ஏற்ற உகந்த சாட்சிகளாய் மாற எல்லாவற்றிலும் பிள்ளைகள் திருப்தியாய் போஷிக்கப்பட நன்றாய் உடுத்திருக்க ஆண்டவரே படிப்பு கல்வி கேள்வி ஞானங்களிலே சிறந்து விளங்க அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீர் அனுகிரகம் செய்யும். ஊழியக்காரனாகிய நான் ஜனங்களை மனதால் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் உங்களுடன்